அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளை படிக்கிறவர்களாக, சிந்திக்கிறவர்களாக, அறிவு சார்ந்து செயல்படுகிற தலைமுறையாக உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியின் பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியில் நாம் பங்கெடுத்திருக்கிறோம். இது ஒரு சிறு தூண்டல், ஒரு சிறு ஆர்வமூட்டல். இந்த மாதிரியான செயல்களின் வழியாக எப்படியாவது நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சிடணும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள ஒரே நோக்கம், வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் இத்தனை பேர் ஆர்வத்தோடு பங்கெடுத்திருக்கிறீங்க, அது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருது. கண்டிப்பாக எழுதியவர்களில் ஒரு சரி பாதியினராவது அடுத்தடுத்த நாட்களில் வேறு சில விஷயங்களை படிக்க வேண்டும் என்கிற ஒரு சிறு ஆர்வம், ஒரு சிறு ஆசை அவர்களுடைய உள்ளத்தில் உண்டாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து நிறைய முயற்சிகளை மேற்கொண்டுட்டே வர்றோம். குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், பள்ளிக்கூட பாடப்புத்தகத்தை தாண்டி அறிவு என்பது ரொம்ப விசாலமானது. எல்லாமே அதுக்கு வெளியில் தான் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்பத்திலும் அற்பமான, சொற்பத்திலும் சொற்பமான விஷயந்தான் பள்ளிக்கூடத்தில் இருக்குது. வெளியில் தான் நிஜமான உலகமே இருக்குது. ஏன்னா படித்து முடிச்சுட்டு வெளியே வந்து வேலைக்கு சேர்ந்த பிறகு பார்த்தா இவர் படித்ததுக்கும் அவர் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஆனால் அதே டிபார்ட்மெண்ட்டுங்கிற அவர் என்னத்தை படிச்சுட்டு வந்தாரோ அதே டிபார்ட்மெண்ட்டு, அதே சார்ந்த ஒரு வேலைக்கு போன இதெல்லாம் சொல்லித்தரவே இல்லையே. அதான் நடப்பு நிலவரம், கரண்ட் சிச்சுவேஷன் அதுதான். அப்போ அதை தாண்டி நம்முடைய பிள்ளைங்கள் மத்தியில் படிக்கிற ஆர்வத்தை உண்டாக்குனா தான் அடுத்த சமூகம், அடுத்து வரக்கூடிய மக்களை அடிமைப்படாமல் வேறு சில நமக்கு ஏற்படுகிற பாதிப்புகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய எல்லா விதமான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். இப்போ நாம் பாலக்கரையில் இருக்கிற தாருஸ்ஸலாம் இஸ்லாமிய வாழ்வியல் பயிற்சி மையத்தில் வாரம் விட்டு வாரம், ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இந்த மாதிரியான ஆர்வத்தை வளர்த்து எடுப்பதற்காக வேண்டிய ஒரு தொடர் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். என்னென்னு கேட்டால், வாசகர் வட்டம் என்கிற பெயரால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு விருப்பமான புத்தகங்கள் ஏதேனும் ஒன்றை வாசிச்சுட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வரணும். வந்து தாங்கள் படித்த புத்தகங்களை பற்றியான விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும். அதன் வழியாக அந்த புத்தகத்தை படிக்கணுங்கிற ஆர்வம் மற்றவங்களுக்கு ஏற்படணும். தொடர்ந்து ஒருத்தர் இது மாதிரி தாங்கள் படித்த புத்தகங்கள் குறித்த செய்திகளை கலந்துரையாடலாக மேற்கொண்டு கொண்டே வந்தார்கள் அப்படின்னு சொன்னால் வாசிப்பு திறன் அதிகரிக்கும். ஒரு கட்டத்தில் யார் நல்ல வாசிக்கிறவராக, நல்ல படிக்கிறவராக உருமாறி விடுகிறாரோ அவர் தான் பிறகு ஒரு நல்ல எழுத்தாளராக உருவாகுவார். நல்ல எழுத்தாளருக்கான முதல் தகுதி என்னன்னு கேட்டால், நல்ல படிக்கிறவராக இருக்கணும். படிக்காத ஒருத்தர் எழுத முடியாது. அப்போ முதல்ல படிக்க வைக்கணும், அவர் எழுத்தாளராக மாறணும். அந்த எழுத்துக்களின் வழியாக சமுதாயத்தில் மாற்றங்களை விதைக்கணும். ஏன்னா இன்றைக்கி எழுத்துக்கள் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. எழுத்து அப்படிங்கிறது இப்போ டிவி வந்துருச்சு, எழுத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. எழுத்து இல்லாமல் டிவியில் பேசுகிறது இல்லை, எழுத்து இல்லாமல் ஒரு பேட்டி இல்லை, எழுத்து இல்லாமல் ஒரு தத்துவம் இல்லை, எழுத்து இல்லாமல் ஒரு அரசியல் விவாதம் இல்லை. எல்லாத்துலேயுமே ஒரு திட்டம், ஒரு எழுத்து, அதுக்கு பின்னாடி ஒரு டிராஃப்ட் இல்லாமல் இல்லவே இல்லை. எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு டிராஃப்ட் இருக்குது. அப்போ அப்படி ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணக்கூடிய நாலேஜ் உள்ளவங்களாம் அடுத்த தலைமுறை வரணும் தானே. இல்லாட்டி இன்றைக்கே நம்ம நிறைய உரிமைகளை இழந்துக்கிட்டு நிற்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா படிக்காத சமுதாயமாக, வெறும் வியாபாரிகளாக அல்லது வெளிநாட்டில் போய் தஞ்சம் பிழைக்கிறவங்களாக அந்த மாதிரியான ஒரு சூழல் நமக்கு உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் நம்மளை நசுக்க நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். அதனால் ரொம்ப ரொம்ப தாழ்மையோடு உங்களுக்கு நாங்கள் கேட்டுக்கிற, குறிப்பாக பெற்றோர்களுக்கு நாங்கள் வைக்கிற ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னு கேட்டால், எப்படியாவது உங்கள் பிள்ளைங்களை வாசிக்கிற பழக்கமுடையவங்களாக ஆக்கிடுங்க. வாசிக்கணும், அவங்க எதையாவது ஒன்று எடுத்து வாசிக்கணும், வாசிக்கிறதுல ஆர்வம் உடையவங்களா. அது ஒரு நாளில் நடக்காது, அது ஒரு மாதத்தில் முடிஞ்சிடாது. அது ஒரு தொடர் முயற்சி. சின்னதாக ஆரம்பிங்க, நீங்கள் ரொம்ப பெரிய திட்டமிடலாம் வேண்டாம். தினசரி ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்வதன் வழியாகத்தான் அந்த காரியத்தில் ஈடுபாட்டை கொண்டு வர முடியும். டெய்லி ஒரு 5 நிமிஷம் வைங்க. நீங்கள் ரொம்ப அதிகபட்சம்லாம் உழைக்க வேண்டாம். தினசரி காலையில் 5 நிமிஷம், அல்லது சாயங்காலம் 5 நிமிஷம், அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம், ஏதோ ஒரு 5 நிமிஷம். வேற ரொம்ப நேரம்லாம் நீங்கள் போடாதீங்க, பிளானே போடாதீங்க. ஒரு நாளைக்கு வெறும் 5 நிமிடம். அது எப்படி ஆனாலும் அந்த 5 நிமிஷம் படிச்சே தீர்றது. நாம் படிக்கிறது, பிள்ளைங்களை படிக்கிறது, பிள்ளைங்க படித்து நம்ம கேட்கறது, நம்ம படித்து பிள்ளைங்களை கேட்க வைக்கிறது, ஏதோ ஒன்று. ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா கதை புத்தகங்களை வாசிங்க, பெரிய தத்துவ புத்தகங்களை, அறிவியல் புத்தகங்களை, சட்ட புத்தகங்களை வாசிங்கன்னு கூட நான் சொல்லலை. வாசிப்பு பழக்கம் வரணும்னா முதல்ல ஆர்வம் ஊட்டுகிற புத்தகங்களை எடுக்க வைங்க. ஒரு கதை புத்தகம், நல்ல கதை,
குறிப்பாக குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களாம் கதைகளை ரொம்பவே கேட்பாங்க, ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ரொம்ப சாதாரண மொக்க கதையை நீங்கள் சொன்னால் கூட பிள்ளைங்க உட்காந்து ஆடு உச்சி கொட்டி கேட்பாங்க. அந்த மாதிரி ஆனால் ரொம்ப சிலிர் கூட்டக்கூடிய கதைகள்லாம் நிறைய இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வாசித்து பிள்ளைங்களை கேட்க வைங்க, பிள்ளைங்களை வாசித்து நீங்கள் கேளுங்க. ஏதோ ஒரு வகையில் அந்த வாசிப்பு பழக்கத்தை அவங்களுடைய உள்ளத்தில் ஊட்டி விட்டுருங்க. கொஞ்ச நாள் ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்க. இந்த 6 மாதம் விடுமுறையே கிடையாது. எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எங்கே இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம். வெளியூர் போயிட்டான் புள்ள, ஃபோனில் கேளுங்கப்பா இன்னைக்கு படிச்சியா, அல்லது குறைஞ்சபட்சம் ஃபோனில் நீ படிக்க நான் கேட்குறேன். அம்மாவும் அத்தாவும் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்க முடியாதா? பிள்ளைங்களை கேட்டால் எல்லாருமே உழைக்கிறது, ஓடுறது, சாடுறது எல்லாமே பிள்ளைக்கு எல்லாம் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைகளுக்கு நேர்வழி காட்டுகிற, அவர்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு திறந்து கொடுக்கிற, நீங்கள் சம்பாதித்து கொடுப்பது அல்ல அவர்களுக்கான முயற்சி என்பது. நீங்கள் அவர்களுக்கு செய்து வைக்கின்ற வேலைகளை பெரிய வேலை நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்கறது அல்ல. அவன் சம்பாதிச்சு லட்சம் பேரை காப்பாற்றுறவனா அவனை நீங்கள் மாற்றணும். சீன பழமொழி சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் பல வேலைகளில் பல கூட்டங்களை கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன பழமொழி அப்படின்னா, மீன் பிடித்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்னு சொல்ற பழமொழி தமிழ்நாட்டு பட்டிமன்ற மேடைகளில் ரொம்ப பிரபலமானது. உங்க பிள்ளைக்கு நீங்க சம்பாதிச்சு ஓடி உழைச்சி அதை எல்லாத்தையும் விட சம்பாதிக்கிறது எப்படி, இந்த அரசியல் களத்தில் தக்க வைக்கிறது எப்படி, பெற்றோர்களை மதிக்கிறது எப்படி, சமூகத்தை பாதுகாக்கிறது எப்படி, அடுத்தவருக்கு மரியாதை செய்யறது எப்படி, வியாபாரத்தை நேர்மையாக கொண்டு செல்றது எப்படி, அநியாயங்களை எதிர்க்கிறது எப்படி, எல்லாவற்றையும் நீங்களே சொல்லிக் கொடுக்க முடியாது. புத்தகங்கள் சொல்லிக் கொடுக்கும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் எல்லாம் முடியுமா? எல்லா பெற்றோருக்கும் இந்த வாய்ப்பு அமையுமா? எல்லா பெற்றோருக்கும் போர்க்குணத்தை பற்றி, வியாபாரத்தை பற்றி, அரசியலை பற்றி, சமூகத்தை பற்றி பாடப்படுத்திக்கிற வாய்ப்பு எல்லா பெற்றோருக்கும் இருக்குதா? எல்லாத்துக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப நமக்கு இல்லாவிட்டாலும் கூட பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. எப்படி சொல்லிக் கொடுக்க? 1000 புத்தகத்தை படிச்சா 1000 செய்தி, 1000 ஆசிரியர்களிடம் பாடம் படிக்கணும்னு அர்த்தம். ஒரு ஆசிரியர் இடத்துல 2 ஆசிரியர் இடத்துல பாடம் படிச்சவங்கள உலகத்தில் ஜொலிக்கலாம். 1000 புத்தகம் படிச்சா 1000 பேருடைய அறிவு, 1000 பேரின் சிந்தனை அப்படியே மூளைக்குள்ள சாறு விழிஞ்சு உள்ள இறக்கணும்னா நாள் ஆக 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 அவன் தான் இந்த சமுதாயத்தை வழிநடத்துவான். உங்க குடும்பத்துக்காக வேண்டி உங்க பிள்ளை நீங்க நினைக்கிறீங்க அப்படி, நம்ம பிள்ளை இவனுக்கு என்ன தெரியும், இவன் என்ன பெரிய இப்படி இன்னைக்கு யாரெல்லாம் உலகத்தை ஆளுகிற தலைவர்களோ எல்லோரும் அவர்களுடைய குடும்பத்திலே, அவர்களுடைய வீட்டிலே, அவர்களுடைய குழந்தை பருவத்திலே இப்படி இருந்தவர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட. இதை விட வேற என்ன வேணும்? உலகத்தையே வழிநடத்துகிற திறன் படைத்த அல்லாஹ்வின் தூதரே அவர்களின் குழந்தை பருவத்தில் யார்? பிறந்து அவர்கள் தவழ்கிற பொழுது யார்? அவர்கள் விரல் பிடித்து நடக்கிற பொழுது யார்? அந்த ஊரிலே அவர்களின் முக்கியத்துவம் என்ன? அவர்களின் பெற்றோரின் பார்வையில் அவர்கள் யார்? அவர்களின் மூதாதையர்களின் பார்வையில் அவர்கள் யார்? ஊருக்குள்ள பிறந்து திரிந்து ஓடி ஆடி விளையாடுகிற 100 குழந்தைகளில் அது ஒரு குழந்தை. ஆடு மேய்க்க போகிற நூற்றுக்கணக்கான குழந்தைகளில் இது ஒரு குழந்தை. அப்படியே ஆடு மேய்ச்சதுனா, ஏதாவது 1 ரூபா 2 ரூபா சம்பாதிச்சதுனா, ஒரு 10 நாள் 20 நாள் வேலைக்கு போச்சுன்னா, எனக்காவது சம்பாதிச்சு சாப்பாடு கொண்டு தந்துச்சுன்னா அதுவும் சாப்பிட்டுக்குவோம், நம்மளும் சாப்பிட்டுக்குவோம், நம்ம வாழ்க்கை சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் உலகத்திற்கே முன்மாதிரியாக, உலகத்திற்கே தலைவராக பிற்காலத்தில் அவர்களின் வாழ்வு மாறியது என்று பார்க்கிறோமே. நபி தோழர்களாக இன்றைக்கு மின்னிக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்களை போல திகழ்கிற நபி தோழர்கள் அவர்கள் எல்லாம் அவர்களுடைய குழந்தை பருவத்தில் அப்படித்தான். ஆனால் அவர்கள் தான் உலகத்தை மாற்றிய, உலகத்தை சீர்திருத்திய, உலகத்திற்கு வழிகாட்டிய பெரும் தலைவர்கள். அப்படித்தான் உங்கள் குழந்தைகளும். உங்க பார்வையில் இன்னைக்கு 5ஆம் கிளாஸ் படிக்கிறான் உங்க பையன், 4ஆம் கிளாஸ் படிக்கிறான், 3ஆம் கிளாஸ் படிக்கிறான், 4 வயசு 3 வயசு, ஒரு சாதாரண ஒன்றும் தெரியாத, உங்களுக்கு தெரிந்த அறிவு கூட இல்லாத ஒரு பாமர பிஞ்சு உள்ளம் உங்கள் பார்வையில். ஆனால் அந்த பிள்ளை தான் 20 ஆண்டுகள் கழித்து, 25 ஆண்டுகள் கழித்து, 30 ஆண்டுகள் கழித்து இந்த தேசத்தை, இந்த உலகத்தை கட்டி ஆளுகிற பெரும் தலைவராக அந்த குழந்தைகளில் ஒரு குழந்தை தான் வரப்போகிறான். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஊருக்குள்ள 1000 புள்ள, அதுல ஒரு புள்ள அப்படி வரப்போறான். எந்த புள்ள அப்படி வருது? சிலர் அவர்களுடைய வாழ்க்கையே அல்லாஹ் அப்படி ஆக்கி வைத்திருப்பான், அந்த சூழல் அமைந்திருக்கும். பலருக்கு அவர்களின் பெற்றோர்கள் அப்படிப்பட்ட விதைகளை விதைத்திருப்பார்கள். குழந்தை பருவத்தில் எந்த குழந்தையின் உள்ளத்தில் இந்த விதை விதைக்கப்பட்டுச்சோ அந்த விதை 10 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரும் விருட்சமாக வந்து நிற்கும். கிட்டத்தட்ட பல மாதங்களாக தாருஸ்ஸலாமில் இது நடந்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் அது குறித்த அறிவிப்புகள் செய்யப்படுகிறது.
அது குறித்த விளம்பரங்கள் வெளியிடப்படுகிறது. நம்முடைய முகநூலிலே கலந்து கொள்ளக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைகள் புத்தகங்களை படித்துவிட்டு அந்த புத்தகங்களில் இருக்கிற செய்திகளை சொல்லுகிற காட்சிகளை அப்படியே நேரடியாக லைவாக கூட பல நேரங்களில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆனால் கலந்து கொள்கிறவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர், எத்தனை பேரண்ட்ஸ் வர்றாங்க, ஆர்வத்தோட தன் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வர்றாங்க. சில பிள்ளைங்க அவங்களே வர்றாங்க, புத்தகங்களை படிச்சுட்டு வந்து சொல்றாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர்? ஒரு 20 பேர் இருக்கலாம், ஒரு 25 பேர் இருக்கலாம், அவ்வளவுதான். அந்த 20-25 போதுமா இந்த சமுதாயத்துக்கு? உங்க பிள்ளைக்கு வேண்டாமா? எந்த பெற்றவங்க எல்லாம் அதுக்காக அனுப்பலையோ, நான் அங்க அனுப்பித்தான் படிக்க, அது சொல்ல வரல. ஒரு வாய்ப்பு, அது உங்கள் வீட்டிலே படிக்க வைத்து விட முடியும். அதற்கான வாய்ப்பு வசதி உங்களுக்கு இருந்தால் அது இன்னும் சிறந்தது, நான் அதை மறுக்கல. ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்பும் இல்லை. அப்படி செய்வதற்கான வாசலும் திறந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசலில் என் பிள்ளையை அனுப்பி படிப்பவர்களோடு சேர்ந்து நீயும் படி என்கிற ஆர்வத்தையும் நான் தூண்ட மாட்டேன். வெறுமனே திங்கிறது, தூங்குறது, முட்டையை தின்னியா, ஹார்லிக்ஸை கலக்கி குடிச்சியா, இதுதான் புள்ள வளர்ப்பா? நம்ம எல்லாரும் அப்படிதான். புள்ள நல்ல புஷ்டியா, நல்ல குண்டா, நல்ல கொழு கொழுன்னு, நல்ல திங்க முடியாத சப்பானி மாதிரி ஆக்கி உட்கார வைங்க, மூளையை மந்தமாக்கி, அதுவா புள்ள வளர்ப்பு? புள்ள மெல்லிசா இருக்கான், ஆஸ்பத்திரி போய் டானிக்கு கொடுங்க டாக்டர், ஒல்லியா இருக்கான் புள்ள, உடல் மெலிந்திருக்கிறது, அதற்கு இத்தனை கவலைப்படுகிற நீங்கள் அவரது அறிவு மெலிந்திருக்கிறது, அதற்காக கவலைப்பட்டீர்களா? உண்மையில எதுக்கு கவலைப்படணும்? புள்ளனா என்ன? பிள்ளையுடைய சதையை வைத்தா, நரம்பை வைத்தா, நிறத்தை வைத்தா, உயரத்தை வைத்தா, எதை வைத்து குழந்தை மதிப்பிடப்பட வேண்டும்? மனிதன் என்பவன் எதை வைத்து மதிப்பிடப்படுகிறான்? மனுஷன் அப்படிங்கிறவன் அவனுடைய அறிவை வச்சு தானே மதிக்கப்படுறான். மனுஷங்கிறதுனா ரெண்டாவது, அது ஒரு ஜடம் தான் முதல்ல அப்படின்னு நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். அந்த ஜடம், அந்த உடல், அந்த தோற்றம், அந்த பொலிவு, பிள்ளை மெலிஞ்சிடக்கூடாது, பிள்ளையுடைய கண்கள் கருத்திடக்கூடாது, பெண்களுடைய வயிறு ஒட்டி போயிடக்கூடாது, பிள்ளைகளுடைய உடம்புல இந்த பாதிப்பு வந்துடக்கூடாது, பிள்ளையுடைய மூளை கெட்டு நாசமாய் அழுகி வீணா போச்சுனா போவது இப்ப என்ன? சமூகம் அழுகுவதற்கு அது ஒரு பெரிய சாட்சி. சமூகமே அவ்வளவுதான். குழந்தைகள் தான் சமூகம், குடும்பங்கள் தான் சமூகம். நம்ம குடும்பம் தான், அது அந்த குடும்பம், அது அந்த ஊரு, அது அந்த அஜர்த்து புள்ள, அது அந்த தலைவர் புள்ள, நம்ம குடும்பம் தான். இப்படியான குடும்பங்கள் சேர்ந்துதான் சமுதாயம். அதனால ரொம்ப தாழ்மையோடு உங்கள்ட்ட கேட்டுக்கிறோம், குறைஞ்சபட்சம் வாசிப்பு பழக்கத்தை பிள்ளைங்கள்ட்ட உண்டாக்கி வச்சிருங்க. அந்த பிள்ளைங்க அந்த வாசிப்பின் வழியாக நீங்கள் சொல்லிக் கொடுத்தது, சொல்லிக் கொடுக்க வேண்டியது, சொல்லிக் கொடுக்க மறந்தது எல்லாவற்றையும் குழந்தைகள் தாமாக கற்றுக்கொள்வார்கள், எல்லாவற்றையும் கற்பார்கள். வாசிக்கிற பிள்ளை கற்றுக்கொண்டே தீரும், அது விதி, வேற வழியே இல்லை. நெருப்பின் மீது நீரை ஊற்றினால் நெருப்பு நீரை அணைக்கும் என்பது எப்படி விதியோ, நெருப்பை பற்ற வைத்தால் அரிசி வேகும் என்பது எப்படி விதியோ, உலகத்திலே எப்படி இது போன்ற விதிகள் இருக்கிறதோ அதுபோல வாசிக்கிற குழந்தைகள் அறிவாளிகளாக, சிந்தனையாளர்களாக உருவெடுப்பது விதி, அல்லாஹ் ஏற்படுத்திய ரூல். அந்த மாதிரி ஆட்கள் தான் அப்படி வாசிச்சவங்க, படிச்சவங்க தான் மேல்நிலைக்கு வருவாங்க, உலகத்துக்கு வழிகாட்டுவாங்க, உலக பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவாங்க. அதுதான் ரூல், அதான் விதி. ஆகையினால சமூக பொறுப்போடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல ஆகப்பெரிய பொறுப்பு என்ன பொறுப்பு தெரியுமா? உங்க பிள்ளைங்க தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரும் பொறுப்பு, அமானிதம். உங்க பிள்ளைங்களை போல அமானிதம், அதை விட பெரிய அமானிதம் ஒண்ணுமே இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் பொறுப்புல என்னென்ன இருந்தாலும் உங்க பிள்ளைங்களுக்கு ஈக்குவலான அமானிதம் வேற ஒண்ணுமே இல்லை. நாளை மறுமையில கேட்கப்படுவீங்க, உனக்கு இப்படி ஒரு அமானியத்தை கொடுத்தேன், ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தேன், ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுத்தேன், 3 பிள்ளையை கொடுத்தேன், 2 பிள்ளையை கொடுத்தேன், என்ன செஞ்ச, எப்படி வளர்த்த? அந்த கேள்விக்கு நம்ம இடத்துல என்ன ஆன்சர்? குறைஞ்சபட்சம் இந்த ரூட்டில் நான் வேலைக்கு போயிடுவேன், ஆனால் போயிட்டு வந்த உடனே பிள்ளைய படிச்சியான்னு ஒரு வார்த்தை கேட்பேன், படிக்க வைப்பேன், அவனை படித்து காதால கேட்பேன். அது ஏன் கேட்பேன்? அவனை படிக்க வைக்கணும் என்பதற்காக, பல விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஆகையினால அங்கே வந்திருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் அடுத்த வாரம் அநேகமாக இந்த சனி வர்ற சனி இருக்குதா, வர்ற சனி தானே, வர்ற சனிக்கிழமை வாரம் விட்டு வாரம், ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் கேட்பு, அடுத்த வாரம் நிகழ்ச்சி, ஒரு வாரம் கேட்பு, அடுத்த வாரம் நிகழ்ச்சி. அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு புத்தகத்தை இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, போன உடனே எந்த புக்காக இருக்கட்டும், என்ன செய்தியாக இருக்கட்டும், சரியாக இருக்கட்டும், தப்பாக இருக்கட்டும், அதையெல்லாம் ரெண்டாவது பார்த்துக்கலாம். முதல்ல புள்ள வாசிக்கணும். ஏதாவது ஒரு புக் எடுத்து ஒரு 2 பக்கத்தை படித்தா அதில் உள்ள செய்தியை அடுத்த வாரம் சனிக்கிழமை
தாருசலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் போய் நீயும் மற்ற பிள்ளைகளோடு போய் அதை ஷேர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி பிள்ளைய பழக்குங்க. அந்த பழக்கத்தின் வழியாக பிள்ளைகள் வாசிக்கிறவர்களாக மாறினால் உங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அவர் உலகத்திற்கே வழிகாட்டுகிற பெரும் தலைவர்களாக உருவாக வேண்டும். அதற்காக குறைந்தபட்சம் நாம் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பின் ஒரு பங்காகத்தான் நாங்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறோம். எங்களின் பங்கை நாங்கள் செய்வதை போல் பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் உங்களின் பங்கை நீங்களும் செய்து 2 பேரின் உழைப்பின் வழியாக நம்ம அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக நாம் உருவாக்குவதற்கு பாடுபடுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரியட்டும்.